आगे बढ़ो, हम तुम्हारे साथ हैं। राहुल गांधी आगे बढ़ो, हम तुम्हारे साथ हैं। वोट चोर गद्दी छोड़, पीएम मोदी गद्दी छोड़, गद्दी छोड़, गद्दी छोड़, पीएम मोदी गद्दी छोड़, गद्दी छोड़, गद्दी। விஷ விதையை விதைத்தார்கள். அளவுக்கு மிஞ்சின பொய்களை கட்டுக்கட்டாக அடுக்கி வந்தார்கள். இன்னைக்கு அவர்களுடைய நிலை எந்த அளவில் அவர்கள் பொய்களை பேசினார்களோ இன்னைக்கு அவர்களை கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. Did Rahul Gandhi base his claim on CSDS data? CSDS வெளிவிட்ட டேட்டாவை வைத்துதான் ராகுல் காந்தி Why don't people believe in BJP's claim anymore? எதற்காக பிஜேபி கூறக்கூடிய இது போன்ற ப்ரொபகண்டாக்களை மக்கள் மறுத்து வருகிறார்கள்? வணக்கம். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படக்கூடிய நபர்கள் நிதானம் அவர்களுக்கு தேவை, பொறுமை தேவை. அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு ரிசர்ச் தேவை. There is no shortcut. ரீல்ஸ், வாட்ஸ்அப் வழியாக உங்கள் செல்போனிற்கு வரக்கூடிய செய்திகளை நம்பி எந்த முடிவிற்கும் வராதீர்கள். இதைத்தான் கடந்த 11 ஆண்டுகளாக பிஜேபியின் ஐடி விங் செய்துள்ளது. இன்னைக்கும் அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். உதாரணத்திற்கு களிமண்ணில் ஒரு விதையை போட்டு பாருங்கள், அங்க செடி முளைக்காது. பட்ட மண்ணில் ஒரு விதையை போட்டு பாருங்கள், அங்கேயும் செடி முளைக்காது. ஒரு நல்ல தரிசான மண்ணில் விதையை போட்டு அளவுக்கு மிஞ்சின தண்ணீரை ஊத்தினீர்கள்னா செடி வரும், ஆனால் அழுகி போகும். கடந்த 11 ஆண்டுகளாக பிஜேபி இதைத்தான் செய்துள்ளது. விஷ விதையை விதைத்தார்கள். அளவுக்கு மிஞ்சின பொய்களை கட்டுக்கட்டாக அடுக்கி வந்தார்கள். இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன? உறக்கம் வரவில்லை. எந்த அளவில் அவர்கள் பொய்களை பேசினார்களோ இன்னைக்கு அவர்களை கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா கான்ஸ்டுவன்சி அதை ஒரு உதாரணமாக எடுத்து அங்க நடந்த கடுபடிகள் 1,220,000 ஓட்ஸ்களை தேர்தல் ஆணையம் திருடிவிட்டது. தேர்தல் ஆணையம் பிஜேபி ஒரு நெக்ஸஸை நடத்தி வருகிறார்கள். இது அங்கிருந்து வெளிவந்த குற்றச்சாட்டு. இப்போ பிஜேபி அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. தேர்தல் ஆணையத்தால் பதில் கொடுக்க முடியவில்லை. எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். இந்த எக்ஸ்போஷரை இவர்களே அதற்கான வழிகளையும் எடுத்து காட்டி வருகிறார்கள். எப்படின்னு நீங்க பாருங்க. என்னைக்கு ராகுல் காந்தியோடைய வோட்டர் அதிகார் யாத்ரா பீகாரில் தொடங்குகிறதோ அதே நாள் தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் மீட்டை எடுத்து வைக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா அனுராக் தாக்கூர் ஒரு பிரஸ் மீட்டை எடுத்து வைக்கிறார். அனுராக் தாக்கூருடைய பிரஸ் மீட்டில் அவரிடம் அந்த டிஜிட்டல் டேட்டா எப்படி போனது என்று அதற்கான விளக்கம் கிடையாது. ராகுல் காந்திக்கு 6 மாதங்கள் பிடித்தது. இவருக்கு 6 நாட்களில் கிட்டத்தட்ட 5 லோக்சபா கான்ஸ்டுவன்சி, ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கான டேட்டா கிடைத்து விட்டதா. ஆனால் அவர்களை பற்றி ஒற்றை வார்த்தை கூட தேர்தல் ஆணையர் வாயிலிருந்து வரவில்லை. இந்த பக்கம் தேர்தல் ஆணையர் 80 நிமிடம் பேசினாரே ஒழிய ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருக்கு எதிராகவே இம்பீச்மெண்ட்டுக்காக மக்கள் ரோட்டில் இறங்கிவிட்டார்கள், எம்பிக்கள் ரோட்டில் இறங்கிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் போட்ட திட்டம், இம்பீச்மெண்ட் வந்தால் எங்களுக்கு தான் மானக்கேடு, அவமானம், இவர் உளறி விடுவார், அதனால் இம்பீச்மெண்ட் வருவதற்கு முன்பே இந்த நபரை நீக்கி விடுங்கள், ரெசிக்னேஷனை கொடுக்க சொல்லுங்கள் என்கிற அந்த அழுத்தம். எதற்காக பிஜேபி பக்கத்தில் எதற்காக இந்த அளவில் அந்த பதற்றம்? இது நீங்க பார்த்தீர்கள்னா இப்போ சமீபத்தில் கடந்த 3 நாட்களாக ஒரு புதுவிதமான நெரட்டிவை பிஜேபி தொடங்கியுள்ளது. சிஎஸ்டிஎஸ் என்கிற ஒரு அமைப்பு, ப்ரீ போல் போஸ்ட் போல்கான சர்வேகளை எடுக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்வேவை நம்பி தன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பிளான் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். பிரதானமாக பிஜேபி இவர்களுடைய அந்த நம்பர்ஸ்களை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைப்பார்கள். இதே சிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் 2 நாட்களுக்கு முன்பு 17ஆம் தேதி ஒரு ட்வீட்டை போடுகிறார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேவலலி என்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, இந்த இடத்தில் இப்படிதான் பல கடுபடிகள் நடந்திருக்கிறது, அங்கேயும் ஓட்டு நீக்கம் நடந்திருக்கிறது, ஓட்டு குறைந்திருக்கிறது. இப்ப இந்த கணக்கும் ராகுல் காந்தியோடைய அந்த கேள்விகளும் அப்படியே ஒட்டு போகுது. ஆனால் 2 நாட்கள் கழித்து
இவர் போட்ட ட்வீட் 17ஆம் தேதி 2 நாட்கள் கழித்து அவர் மறுபடியும் அந்த ட்வீட்டை delete செய்து விடுகிறார். இந்த ட்வீட் delete செய்யும் போது அவர் கூறிய வார்த்தை, I sincerely apologize for the tweet posted regarding Maharashtra election. Error occurred while comparing data of 2024 Lok Sabha versus 2024 Assembly election. The data in draw was misread by our team. The tweet has since removed. I have no intention to dispersing any form of misinformation. ஆழமாக இவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளியை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ்களை வெளிவிட்டிருந்தோம். அதில் ஒரு எரர் நாங்கள் படிக்கும்போது ஒரு டேட்டா, அந்த நம்பர் வந்து தவறாக மாறிவிட்டது. நாங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா, நாங்கள் போட்ட அந்த ட்வீட் தவறாக இருந்ததை நாங்களே உணர்ந்து அதை delete செய்து விட்டோம். இதுதான் நடந்த விஷயம். அமித் மால்வியா, ஜேபி நட்டா, ஒட்டுமொத்த பிஜேபி பக்தர்கள் எல்லாருமே இப்போ இந்த ட்வீட்டை, delete செய்யப்பட்ட ட்வீட்டை ரீட்வீட் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, ராகுல் காந்தி இந்த டேட்டாவை காட்டினாரோ, அப்படியே யார் இந்த டேட்டாவை கொடுத்தாரோ அவரே ஒற்றுக்கொண்டு விட்டார், இந்த டேட்டா தவறு, அதனால் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. ராகுல் காந்தி நடத்தக்கூடிய நாடகம் வேஸ்ட். ராகுல் காந்தியுடைய இந்த போலி நாடகத்தை எக்ஸ்போஸ் செய்து விட்டார் சிடிஎஸ்என் சஞ்சய் குமார். ஆனால் காப்பி அடிப்பதற்கும் புத்திசாலித்தனம் தேவை என்பது இங்கே உறுதியாகிறது. எப்படின்னு நீங்க பாருங்க, ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் எப்போ நடந்தது? 7ஆம் தேதி நடந்தது. இவர் போட்ட முதல் ட்வீட் எப்போ? 17ஆம் தேதி. அப்போ ராகுல் காந்தி முதல்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் செய்கிறார், ரெண்டாவது இவர் 10 நாட்கள் கழிச்சு போடுறார். ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா அசம்பிளியை பற்றி பேசுகிறார். இவர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேவலல்லி என்கிற இடத்தை பற்றி பேசுகிறார். கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா. இன்னொரு விஷயம், இவர் பேசும்போது votes has been deleted என்று கூறுகிறார், நீக்கப்பட்டது என்று கூறுகிறார். ராகுல் காந்தி votes has been added என்று கூறுகிறார், சேர்க்கப்பட்டது, இவர் நீக்கப்பட்டது. ஸோ 2 வெவ்வேறு விஷயம், வெவ்வேறு ஸ்டேட், வெவ்வேறு அசம்பிளியை சார்ந்த விஷயங்கள். ரெண்டாவது, இவருக்கும் ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. தேர்தல் ஆணையர் கூறவில்லை. ஆனால் பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையரை டிஃபென்ஸ் செய்வதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அமித் மால்வியா போட்ட அந்த ட்வீட் எடுத்து காட்டுகிறேன். 17ஆம் தேதி இவர் போட்ட ட்வீட், இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிஎஸ்டிஎஸ் டேஞ்சரஸ் கேம் ஆஃப் நெரேட்டிவ் பில்டிங். சிஎஸ்டிஎஸ் என்கிற இந்த அமைப்பு ரொம்பவே ஆபத்தான ஒரு நெரேட்டிவை பிளான் செய்து வருகிறார்கள். அதாவது ராகுல் காந்தியோட நெரேட்டிவ் ஆக்சுவலி இட் இஸ் சிஎஸ்டிஎஸ் உடைய நெரேட்டிவ் என்று இவர்கள் கூறுகிறார்கள். CSDS has long positioned itself as a research institution, but closer look at its funding, sources, survey digits, output, several troubling pattern. இந்த அமைப்பிற்கு எங்கிருந்து பணம் வருகிறது, இந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது, அந்த அனைத்து பட்டியலும் அவர் எடுத்து காட்டுகிறார். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே எடுத்து காட்டிய அந்த ட்வீட்ஸ்களை போட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் 17ஆம் தேதி அவர் போட்ட ட்வீட், 2 நாட்கள் கழித்து மன்னிப்பை கேட்டு டேட்டா தவறாக இருக்கிறது, அதனால் நாங்கள் இதை நீக்குகிறோம் என்று கூறக்கூடிய அந்த ட்வீட். ஆனால் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்போ ஒரு சில கேள்விகள். Did Rahul Gandhi base his claim on CSDS data? CSDS வெளிவிட்ட டேட்டாவை வைத்துதான் ராகுல் காந்தி தன்னுடைய பிரசன்டேஷன் எடுத்து வைத்தாரா, தன்னுடைய கேள்விகளை கேட்டாரா என்று நீங்க கேட்டீர்கள்னா கிடையாது. ப்ராபகண்டா கேம்பெயின் எந்த அளவில் ராகுல் காந்திக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, சஞ்சய் குமாருடைய இந்த இன்ஃபர்மேஷனை வைத்து பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா அசம்பிளியான மகாதேவபுரா இஸ் வாட் ராகுல் காந்தி வாஸ் டாக்கிங். மகாராஷ்டிரா சஞ்சய் சிங் பேசக்கூடிய இடம் வேற, பட் தே ஆர் ட்ரைங் டு லிங்க் இட். இங்கே ஒரு எக்ஸ்போஷர் ஆகுது. ரெண்டாவது பாருங்க, பிஜேபியோடைய மிஸ் இன்ஃபர்மேஷன் டாக்டிக்கை கொஞ்சம் பார்த்தீர்கள்னா புரிந்து கொள்ள உங்களுக்கு புரிய வரும். இது எதுவும் புதிதல்ல, எப்போவுமே இவர்கள் இதை தான் செய்து வருகிறார்கள். ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய அந்த ரேலி, அங்கே வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து இவர்களுக்கு உறக்கம் வரவில்லை. இவர்களுக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இவர்களை டேக்கிள் செய்வது. ஏன்னா
அந்த ரேலிகளில் ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீர்களா கிட்டத்தட்ட 50 முறை ராகுல் காந்தி நாவிலிருந்து மோடி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையரை நீக்குவதற்கான அந்த முயற்சிகளில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி விட்டார்கள். இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரப் போகிறோம். ஆனால் இம்பீச்மெண்ட் நடக்கக்கூடாது. இம்பீச்மெண்ட் நடந்தால் அரசாங்கத்திற்கு மானக்கேடு. ரெண்டாவது, அந்த நபர் அவரை நம்ப முடியாது, உளறி விடுவார். அதனால் இம்பீச்மெண்ட் வருவதற்கு முன்பே மோடி அண்ட் ஷாவுடைய புதிய திட்டம், கியானேஷ்குமாரை நீக்கிவிடுங்கள். கியானேஷ்குமார் முன் வந்து தானாகவே அந்த ரெசிக்னேஷனை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த மாதிரியான சர்ச்சை. ரெண்டாவது, இவர்களுடைய அடுத்த லெவல் ப்ராபகண்டாவை நீங்க பாருங்க. ராகுல் காந்தி அவருடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துல பல பேர் ராகுல் காந்தியிடம் எங்களுடைய ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய பேரெல்லாம் நீக்கிட்டாங்க. ஒரு நபர், நான் போன வார்டு எலெக்ஷனில் நான் இறங்கும்போது அப்போது 600 ஓட்ஸ் தான் எங்களுடைய கிராமத்தில் இருந்தது. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் அதே இடத்துல பல நபர்களுடைய பேரை நீக்கியிருக்கிறார்கள், பல புதிய பேரையும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கிராமத்தில் ஒற்றை குடும்பம் கூட புதிதாக வரவில்லை. 600 சீட் இருந்த ஓட்ஸ் இருந்த அதே கிராமம் இன்னைக்கு 1040 ஓட் இருப்பதாக அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி, அந்த பெண்மணி கூறும்போது என்னுடைய வீட்டில் 6 ஓட்டு திருடப்பட்டது, ஓட் லிஸ்ட்ல எங்களோட பேரே கிடையாது. இப்போ அதை வச்சு ஒரு ப்ராபகண்டா, இது எல்லாம் எடுத்து வைத்து ப்ராபகண்டா. அந்த மாதிரி ராகுல் காந்தியிடம் வரக்கூடிய ஆட்கள், செட் செய்யப்பட்ட ஆட்கள், அவர்கள் பொய் பேசி வருகிறார்கள். எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராபகண்டா அவர்கள் நடத்தி வருகிறார். காரணம், ராகுல் காந்தியுடைய யாத்திரையின் இம்பேக்ட். பிஜேபி எங்கெல்லாம் பிரச்சாரங்களுக்கு போகிறதோ அங்கே வரக்கூடிய கூட்டம், ராகுல் காந்தியுடைய இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இதுதான் இவர்களுடைய லீவ் தோஸ் ட்ரோல் ஆர்மி. 2 rupees 2 ரூபாய்க்காக ட்ரோல் செய்யக்கூடிய நபர்கள் என்னுடைய வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்துருவாங்க, எப்போவுமே வந்துருவாங்க. அவர்களும் இந்த சிஎஸ்டிஎஸ் வெளிவிட்ட டேட்டாவை பற்றி நேற்று ஒரு நபர் போட்டிருந்தார். அவருக்கும் ஒரு பதில், why don't people believe in BJP's claim anymore? எதற்காக பிஜேபி கூறக்கூடிய இது போன்ற ப்ரொபகண்டாக்களை மக்கள் மறுத்து வருகிறார்? ஏன்னா காப்பி அடிப்பதற்கும் திருடுவதற்கும் மூளை தேவை, அது இங்கே கிடையாது. பெங்களூர் மகாதேவபுராவை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறார். சிஎஸ்டிஎஸ் சஞ்சய் குமார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சியை பற்றி பேசுகிறார். ஆனால் நீங்க ரெண்டையுமே லிங்க் செய்து இவர் கொடுத்த டேட்டா தான் இது. ரெண்டுமே வெவ்வேறு டேட்டாக்கள், எப்படி ஒன்று போகும்? ரெண்டாவது 10 நாள் கழிச்சு இவர் போட்ட அந்த டேட்டா அவரே ஒத்துக்கிறார். இந்த மாதிரி நான் எங்களுடைய டீமால் இந்த தவறு நடந்திருக்கிறது, நாங்கள் மறுபடியும் அலசி ஆராய்ந்து அதற்கான உண்மையை நாங்கள் கொண்டு வருவோம் அவரே கூறியிருக்கிறார். பட் யூ ஹாவ் டு லிங்க் சம்வேர். இந்த பதற்றம் எதற்காக? ஏன்னா ராகுல் காந்தியுடைய அந்த லீடர்ஷிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர் மோடி இவர்கள் மட்டும்தான் இந்த சிஎஸ்டிஎஸ்ஐ பற்றி ஒரு ட்வீட் போடவில்லை. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள், அனைத்து யூனியன் மினிஸ்ட்ரி எல்லாருமே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த உண்மை வெளிவரும்போது அவர்களுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. ஏன்னா மக்களுக்கு முன்பு இந்த உண்மை போய் சேருகிறது. ராகுல் காந்தி ஒரு வீடியோ நேற்று அந்த ராலியில் ஒரு சின்ன வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பேசினார் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பிஜேபியுடைய பதற்றத்திற்கான அர்த்தம் இது பாருங்கள். विकास के बारे में आप जानते हो, यहाँ पे 20 साल से सरकार है, नीतीश जी की सरकार है, और तेजस्वी जी आप देखिए रिकॉर्ड में आएगा एक दिन कि पिछला चुनाव बिहार का भी इन्होंने चोरी किया था. ये भी आएगी सच्चाई, ये बाहर आएगी. और जब ये सच्चाई बाहर आएगी, मैं आपको कह रहा हूं, ये जो इलेक्शन कमीशन के लोग हैं इनको भूलना नहीं चाहिए. इनके खिलाफ हमारी सरकार कार्रवाई करने जा रही है. You know, they have been in the government for the last 20 years. BJP கடந்த 20 ஆண்டுகளாக பீகார் அரசாங்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த 20 ஆண்டுகளில் பீகாரில் என்னதான் இவர்கள் செய்தார்கள் எதுவுமே புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் போன தேர்தல், பீகாரில் நடந்த போன தேர்தலிலும் இவர்கள் இதே திருட்டு வேலையை பார்த்து தான் இந்த ஆட்சியை பிடித்தார்கள். இதை நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம், கூடிய சீக்கிரம் இதையும் நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். அப்போ
ராகுல் காந்திக்கு ஒரு தங்க முட்டை விடக்கூடிய வாத்து கையில் கிடைத்து விட்டது, which is எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் ஒரு கேள்விக்கு கூட இதுவரை பதில் கொடுக்க முடியவில்லை. எந்த அளவில் அவர்கள் பதில் கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிறார்களோ, எந்த அளவில் பிஜேபி அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக அவர்களை காப்பாற்றுவதற்காக முன் வருகிறார்களோ, அந்த அளவில் ராகுல் காந்திக்கு அந்த மைலேஜ் கிடைக்கிறது. பாரத் ஜோடோ யாத்ரா வாஸ் a wonderful experiment by ராகுல் காந்தி. அவருடைய அந்த இமேஜ் எந்த அளவில் அங்கே வளர்ந்தது என்று இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்ரா 1 ஆக இருக்கட்டும், 2 was not that successful, but 1 was definitely a successful era for ராகுல் காந்தி. இப்போ இவர் கையில் எடுத்த இந்த விஷயம் இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுத்துள்ளது. இதற்கான முழு காரணம் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பாரதிய ஜனதா பார்ட்டி along with எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னு நான் சொல்றேன், இவர்கள் எதிர்க்கட்சிகளை எந்த அளவில் கார்னர் செய்திருக்கிறார்களோ, புஷ் செய்திருக்கிறார்களோ, இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி விட்டது. ஆம் ஆத்மி கட்சி, டிஎம்சி, இது போன்ற கட்சிகள் நாங்கள் இந்தியா அலையன்ஸில் இல்லை என்று கூறியதற்கு பின்பு இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே ஒன்றாக ஒற்றை குரல் பேசுகிறார்கள். இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. த ஹிந்து வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட், இதே 15ஆம் தேதி த ஹிந்து வெளிவிட்ட ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த அளவு நம்பிக்கை இருந்ததோ அது முடிந்து போனது. இந்த சஞ்சய் குமாரை பற்றி, சிஎஸ்டிஎஸ் சஞ்சய் குமாரை பற்றி பிஜேபி ஒரு மிகப்பெரிய நெரட்டிவை செட் செய்து வருகிறார்களோ, அதே சஞ்சய் குமார் நேற்று கரண் தாப்பருடன் கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதை பற்றின ஒரு ஆழமான வீடியோ இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல வர போகிறது, அதை நீங்க பாருங்க. கரண் தாப்பருடன் பேசும்போது அவர் வெளிப்படையாக கூறிய விஷயம், தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ முடிந்து போனது. தேர்தல் ஆணையத்தின் மீது இதற்கு மேல் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது என்பதை அவரே கூறுகிறார். அவரை வைத்துதான் நீங்க ப்ரொபகண்டாவை நடத்துகிறீர்கள், அவரே கூறிவிட்டார். சரி, இந்தியா அலையன்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ்களை கொஞ்சம் பாருங்கள். வைஸ் பிரசிடென்ட் அவருடைய தேர்தல், அதுல என்டிஏ தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபரை கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் டிஎம்கேவை கார்னர் செய்வதற்காக நாங்கள் கொண்டு வந்தோம். டிஎம்கே தமிழ்நாட்டை சார்ந்த நபருக்கு தானே ஓட்டு போடணும், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்பட்டது. அடுத்த நாள் இந்தியா அலையன்ஸ் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த நபரை கொண்டு வந்துட்டார். இல்லை, இப்போ சந்திரபாபு நாயுடு யாருக்காக ஓட்டு போடுவார், எந்த பக்கம் திரும்புவார், சவுத் வர்சஸ் சவுத், இதை பற்றியும் ஒரு ஆழமான வீடியோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகிறது. ஆழமாக கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் இதே போன்ற இன்டெப்த் ஸ்டோரிகளை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ், இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியுடைய ரோட் ஷோஸ்கள், அமித்ஷாவுடைய ரோட் ஷோஸ்கள் பீகாரில் நடந்தது ஏராளமான. ஆனால் அதே இடத்துல இங்கே பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் நடத்தக்கூடிய ரோட் ஷோவில் வரக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக, கிராமம் கிராமமாக, அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் நகரக்கூட முடியவில்லை. அந்த அளவில் மக்கள் கூட்டம் தானாகவே வந்து அலைகிறது. காசுக்காக பணத்திற்காக வந்த கூட்டம் கிடையாது சார், நெரட்டிவிற்காக. நீங்க எந்த பொய்களை, எந்த ஹிந்து முஸ்லிம் நெரட்டிவை நீங்க செட் செய்தீர்களோ, எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற விஷயத்தை வைத்து இந்த நாட்டை உடைக்க பார்த்தீர்களோ, அதிலிருந்து மக்கள் மீட்பதற்காக டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல பீகார்ல பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பாலங்கள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் குஜராத்லையும் மகாராஷ்டிராவிலையும். ஏன் தமிழ்நாட்டில் பாலங்கள் விழுவதில்லை, ஏன் கேரளாவில் பாலங்கள் விழுவதில்லை? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 16 பாலங்கள் பீகார்ல விழுந்திருக்கு. யார் அந்த கான்ட்ராக்டர்? எதற்காக அந்த கான்ட்ராக்டரை பொறுப்பு ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடாது? சரி, கான்ட்ராக்டர் ஒரு திருடன், பாலத்தோடைய ப்ராஜெக்டை பாஸ் செய்த அதிகாரிகள் அவர்கள் எங்கே? எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி கான்ஸ்டிடுவன்சியில் அந்த பாலம் கட்டப்பட்டதோ அந்த நபர் யார்? இது போன்ற எந்த கேள்விக்கான பதிலும் கிடையாது. இப்போ இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வி நீட் ரியல் டெவலப்மெண்ட், நாட் வாய் வார்த்தையிலிருந்து 1 லட்சம் கோடி வேணுமா, 2 லட்சம் கோடி வேணுமான்னு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த 1 லட்சம் 2 லட்சம் கோடி இங்கே வரும், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து
பீகார் 1 ரூபாய் கொடுத்தால் நாம் 7 ரூபாய் 50 பைசா திருப்பி கொடுக்கிறோம். அந்த அளவில் பீகாருக்கு பணம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பீகார் மக்களுக்கு போய் சேர்கிறதா? பீகாருடைய டெவலப்மெண்ட்டுக்காக அது உதவுகிறது என்றால் கிடையாது. அதற்காக வந்த கூட்டம் இது. இந்த பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபி ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய ரேலி வரும்போது நடு ரோட்டில் உட்கார்ந்துட்டாங்க. நாங்க ரேலியை போக விட மாட்டோம். இந்த சைடு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கையசைத்து ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்து, தட் இஸ் வாட் கலவரம் நடக்க விடவில்லை. ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தாங்க, தானாக எந்திரிச்சு போயிட்டாங்க பிஜேபியினர்கள். அப்போ இந்த ரேலியை எப்படியாவது டிஸ்டர்ப் செய்யணும், ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய அந்த இமேஜை அங்கே கெடுக்கணும். அதற்காக என்னெல்லாம் வழிகள் இருக்கிறது, என்னெல்லாம் பொய் கட்டுக்கதைகளை இவர்களால் பேச முடியும், எல்லாத்தையுமே பேசி பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே சாத்தியப்படவில்லை. ஏன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் அப்படி இருக்கு. தஷ்ரத் மாஞ்சி என்கிற ஒரு நபர், நீங்கள் கூகுளில் சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா, ஒரு மிகப்பெரிய மலையை தன்னுடைய மனைவிக்காக உடைத்து ரோட்டை போட்ட நபர் இறந்து போனார். அவருடைய குடும்பத்தினருக்கு இதுவரை வீட்டை கொடுக்கவில்லை. ராகுல் காந்தி தன்னுடைய இந்த ரேலியில் ரொம்பவே சைலண்டா சாவியை கொடுத்துருக்காரு. நோ போஸ்டர்ஸ், நோ மீடியா அட்டென்ஷன், நோ பைட்ஸ் அபவுட் இட். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இதே இடத்துல இருந்திருக்கட்டும். இன்னைக்கு ஒட்டுமொத்த கோதி மீடியா தஷ்ரத் மாஞ்சிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வீட்டை கொடுத்துட்டாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி தானே கூறினார், இந்த நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் ஏழைகளுக்கும் சொந்த வீட்டை கொடுப்போம் என்று. அப்புறம் தஷ்ரத் மாஞ்சி அவருக்கு நீங்க பிரச்சாரம் எல்லாம் செய்தீர்கள், அவர் ராஷ்டிரபதி வழியாக அவார்டெல்லாம் கொடுத்தீங்க, என்ன ஆனது? அவருக்கு அவரோட குடும்பத்திற்கு நீங்க என்ன செய்தீர்கள்? எதுவுமே கிடையாது. அதனால தானே இந்த வீட்டிற்கு இன்னைக்கு இந்த செய்தி. ராகுல் காந்தி ஒரு சைலண்டா பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி குடியான்னு ஒரு கேஸ் டெல்லியில நடந்தது, ரொம்ப பிரபலமான கேஸ். அந்த பெண்ணுடைய தம்பியை, அந்த தம்பிக்கான எஜுகேஷன் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த நபரை பைலட் படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அந்த நபர் பைலட் ஆகிட்டார். எங்கேயாவது இந்த செய்தி நீங்க பார்த்தீர்களா? எங்கேயாவது இது காங்கிரஸ் வழியாகவோ ராகுல் காந்தி வழியாகவோ நெரட்டிவாக நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. மீடியா இதை எந்த அளவில் கொண்டாடி இருக்கும். இஃப் மோடி ஹேட் டன் திஸ். இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஞானேஷ் குமார் பிஜேபியுடைய மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டார். எந்த ஞானேஷ் குமாரை வைத்து, எந்த ராஜீவ் குமாரை வைத்து, நான் நேற்று ஒரு பட்டியலை போட்டு காட்டியிருந்தேன். எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்பு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்றே யாருக்குமே தெரியவில்லை. அந்த வீடியோல இருந்து அந்த கட்டை நீங்க பாருங்க, போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரிய வரும். 23 ஜனவரி 2018 ஆண்டிலிருந்து 1 டிசம்பர் மாதம் 2018 ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த ஓபி ராவத் இன்னைக்கு எங்க இருக்கிறார்? யாருக்குமே தெரியாது, எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக வெளிவந்த மிஸ்டர் சுனில் அரோரா டிசம்பர் 2 2018 ஆண்டுல இருந்து தொடங்கி 12 ஏப்ரல் மாதம் 2021 ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த சுனில் அரோரா இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? யாருக்குமே தெரியாது, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவில்லை. அவரை தொடர்ந்து சுனில் சந்திரா ஏப்ரல் 13 2021 ஆண்டிலிருந்து 14 மே மாதம் 2022 ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த இந்த நபரையும் காணவில்லை. அவருடைய எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த பப்ளிக் அப்பீரியன்ஸும் அவரை நீங்க பார்க்க முடியாது. மே 15 2022 ஆண்டிலிருந்து தொடங்கி பிப்ரவரி 18 2025 ஆண்டு வரை, அதாவது லோக்சபா 2024 அந்த காலகட்டத்தில் இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் ராஜீவ் குமார் எங்க இருக்கிறார்? 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த சர்ச்சை, இந்த போராட்டங்கள், இந்த கேள்விகள் அனைத்துமே அவருடைய டர்ன்யோரில் நடந்த தவறுகள். ஒற்றை வார்த்தை, ஒரு இடத்துல கூட அவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பல சர்ச்சைகள், அவர் இந்தியாவை விட்டு வெளிநாட்டிற்கு தப்பித்து விட்டார், வெளிநாட்டில் போய் சரணமடைந்து விட்டார் என்கிற ஒரு சில விஷயங்களும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு பிடிஐ வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இல்ல ராஜீவ் சார் இந்தியாவில் தான் இருக்கிறார். ஆனால் ராஜீவ் குமார் அவர்கள் அல்ல அவருடைய குடும்பத்தினர்கள் யாருமே வெளிவந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் செய்யவில்லை.
இப்போ முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டை அறிவித்து விட்டது பிஜேபி. அவருடைய படங்கள் எல்லாம், அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் தன்கர் எங்கே? கபில் சிப்பல் பிரஸ் மீட் எல்லாம் வைத்து அவர் எங்கே என்கிற அந்த கேள்வியை கேட்டார். இது நான் நேத்து பேசினது சார். ராஜீவ் குமாராக இருக்கட்டும், ஏன் ஞானேஷ் குமார், அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இதுவரை ஒரு ட்வீட், ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. பிகாஸ் the government is in pressure. Prime Minister Modi is in pressure. Amit Shah is in pressure. இவரை நீக்கி விடுங்கள். இவர் இருந்தார்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும், உளறி விடுவார். இப்ப புரிகிறதா எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த நாட்டின் அரசியல் அப்படியே அப்சைட் டவுனாக மாறிவிட்டது என்று சிந்தித்து பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு கூறினேன் தொடக்கத்திலே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆழமாக புரிந்து கொள்வதற்கான ரிசர்ச் தேவை, பொறுமை தேவை. இல்லைன்னா ரீல்ஸ்களை பார்த்து, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய வதந்திகளை பார்த்து நீங்கள் கணக்கு போட தொடங்கி விடுகிறீர்கள். உண்மை வேண்டாம், பொய்களையே நீங்கள் நம்ப தொடங்கி விடுகிறீர்கள். இதற்கு பின்னாவது விழித்து கொண்டு ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக, உங்கள் ஃபோன் கையில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்று நீங்களே அதற்கான ரிசர்ச்சை செய்ய தொடங்குங்கள். அதற்கு பின்பு உங்களோட முடிவுகள் எடுத்து வையுங்கள். இங்கே ராகுல் காந்தி தவறுனா ராகுல் காந்தி தவறு, நரேந்திர மோடி தவறுனா நரேந்திர மோடி தவறு. உங்களுக்கு அந்த விஷயத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்தது, இந்த அரசியல்வாதி செய்தார், அது உங்களுடைய கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஊருக்கு, கிராமத்திற்கு உங்களுடைய எம்எல்ஏ என்ன செய்தார், அது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல்வாதி உங்களுடைய கிராமத்திற்கு உங்களை பார்க்க வரும்போது ஓட்டு கேட்டு மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுடைய நிலை என்ன, தண்ணி சரியா வருதா இல்லையா, மின்சாரம் சரியா வருதா இல்லையா, ரோடு வசதிகள் இருக்கா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை, குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, பாதுகாப்பு சரியாக இருக்கிறதா இல்லையா, ராஷன் சரியாக கிடைக்கிறதா இல்லையா. இன்னைக்கு கூட என் வீட்டில் எங்களுக்கு உதவக்கூடிய அம்மா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் இதெல்லாம் ஆட்சி மாறிடுச்சு சார், டிஎம்கே கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ராஷன் வாங்குறதுக்கு 2 மணி நேரம் பிடிக்குது சார். சீனி வாங்குறதுக்கு ஒரு வாட்டி நான் ஃபிங்கர் ரீடிங் கொடுக்கணும், அப்புறம் அரிசி வாங்குறதுக்கு ஒரு வாட்டி ஃபிங்கர் ரீடிங் கொடுக்கணும், பாம் ஆயில் வாங்குறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நான் எத்தனை வாட்டி சார் நான் வைக்கிறது? அரசாங்கமா என்ன சார் இது? கேளுங்க சார், இதை எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க பாருங்க. செய்தி வெறும் ராகுல் காந்தியோடைய செய்தியாக இருக்கக்கூடாது, அடித்தட்டு மக்களுடைய செய்தியும் உங்களிடம் வந்து சேர வேண்டும். 2 மணி நேரம் ராஷன் வாங்குவதற்கு அரசாங்கம் தானே பொறுப்பு, அரசாங்கம் தானே அதை மாற்ற வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.